ஹாய் காய்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கும்போது ஈஸியாக ஒரு ஜூஸ் போடணுன்னா அது லெமன் ஜூஸ் மட்டும்தான் டக்குன்னு போட முடியும். அந்த லெமனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் ஜிஆர் நர்சரி கார்டன். வெயில் அதிகமாக இருக்குதுன்னு நர்சரிக்கு வராமல் இருந்துடாதீங்க. நர்சரிக்காங்க குழுகுள்னு இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெயிலில் என்ன பிளான்ட் வைக்கிறதுன்னு நிறையா பேருக்கு குழப்பமாக இருக்கும். இந்த வெயில் காலத்திலேயே நல்லா வளரக்கூடிய லெமனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெமன் வந்து கமர்ஷியலாகவும் கல்டிவேட் பண்ணலாம், சும்மா வீட்டுக்கு தேவைன்னா ஒரு சின்னதாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கல்டிவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட லெமன் வெரைட்டி என்னென்ன இருக்குதுன்னு உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஏதாவது ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்வீட் எடுத்துக்கணும்பாங்க, அதனால் நான் ஸ்வீட் லெமனோடையே ஆரம்பிக்கிறேன். இதுதாங்க ஸ்வீட் லெமனு. இதை வந்து நம்ம தோலோட லாவாவே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்மால் காயாக தான் இருக்கும், பெரிய காயெல்லாம் இருக்காது. சின்ன சின்ன காயாக இருந்தால் பாருங்கள், இந்த சைஸ் தான் இருக்கும். பழம் நல்லா பழுத்த மாதிரி இருக்குதுங்களா? இது நல்லா பழுத்தது நம்ம தோலோடையே அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. இது விட்டமின் சி நிறைந்த பிளான்ட்டுங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த பிளான்ட்டை நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்துறதுக்கு ஒரு நல்ல பிளான்ட்டுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மண், அதாவது வடிகால் வசதி உள்ள செம்மண் ஏற்றது. இதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணும், ஆனால் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தேங்கி நிற்காத மாதிரி, அதாவது தண்ணி இதில் வந்து பாக்கெட்லேயோ கவர்லேயோ இல்லை பாட்டிலையோ வளர்த்தும் போது அதில் தேங்கி நிற்காத மாதிரி தண்ணி ஊற்றினா போதுங்க. ஆனால் டெய்லியும் தண்ணி ஊற்றணும். அடுத்ததான் நம்ம எதை பார்க்குறோம்னா பாலாஜி லெமன். பாலாஜி லெமனுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம கமர்ஷியலாக நாட்டு செடி தான். கமர்ஷியலாக நம்ம எப்பயுமே வளர்த்தக்கூடிய நாட்டு செடி. நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு விதை போட்டால் முளைக்கும்ல, அந்த வெரைட்டி தான் பாலாஜி லெமனு. லெமனை பொறுத்த வரைக்கும் நல்ல வடிகால் வசதி இருந்தால் தான் நல்ல காய் எடுக்கும், நல்ல பூ பூக்கும், நல்ல செடியும் வளருங்க. நீங்கள் நாட்டு செடி எவ்வளோ வேணாலும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். கமர்ஷியலாக கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நாட்டு செடியும் ஒரு உகந்த செடி. அடுத்ததாக பார்க்கக்கூடியது மார்க்கெட் லெமனுங்க. கமர்ஷியலாக கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நான் இந்த லெமனை ஒரு ரெக்கவர் பண்ணுறேங்க. இந்த லெமன் பார்த்தீங்கன்னா காய் நல்லா உருண்டையாக பெருசாக வைக்குங்க. சைஸ்லேயும் சரி, ஜூஸ்லேயும் அதிகமாக இருக்கிற ஒரு வெரைட்டி மார்க்கெட் லெமனுங்க. மார்க்கெட்டில் அதிகமாக சேல் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டிங்க. இது சீக்கிரமாகவே காய் வச்சுருங்க. ஒரு அதிக ஹீல்டு தரக்கூடிய ஒரு வெரைட்டி, மார்க்கெட்டில் நல்லா சேல் ஆகக்கூடிய வெரைட்டி. கமர்ஷியலாக கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த வெரைட்டி ஒரு நல்ல வெரைட்டி. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தாய்பட் லெமனுங்க. இது பார்க்குறதுக்கு லெமனோட பெருசாக பார்க்க ஒரு ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குது லெமனு. ஆனால் இது தாய்பட் லெமன். இது தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு வெரைட்டி. ஜூஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, ஜூஸுக்கு ஏற்ற ஒரு வெரைட்டி. இதையும் கமர்ஷியலாக கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெரைட்டிங்க. இது மாடி தோட்டத்துலேயும் வளர்த்தலாம், ஏன்னா இது சின்னதுலேயே காய் வச்சிரும். காயும் நிறையா வைக்கும், பெருசாக வைக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இது வந்து கொடி எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க, அதாவது சீட்லெஸ் வெரைட்டி. இதில் சீடு இருக்காது, சீடோட இது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஜூஸுக்கு அதிகம் ஏற்ற வெரைட்டி. இதில் அதிக ஜூஸ் கண்டென்ட் இருக்கும். காய் பார்க்குறதுக்கு வாலா பெரிய இதோட இன்னும் பெரிய சைஸாக வருங்க காய் பார்க்க. இது பார்க்க நிறையா கொத்து கொத்தாக காய்க்கும். டெய்லிக்கு அப்பப்போ ஜூஸ் பண்ணால் இது ஒரு காய் இருந்தால் போதுங்க, ஒரு ஃபேமிலிக்கே நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது டேபிள் லெமனுங்க. நம்ம வளர்க்குறதுக்கு பெருசாக எங்கேயும் இடம் இல்லை, மாடியிலேயே கூட வளர்க்கணுனாலும் இடம் இல்லைன்னா இந்த டேபிள் லெமன் வளர்த்தலாங்க. இது நம்ம புஷியாக வளரும், ஆனால் நம்ம ஹைட்டு போகாது, சின்னதாக வளரும், சின்னதுலேயே காய் வச்சிரும். நம்ம லெமன் தேவைன்னா சின்ன இடத்துலையே வளர்த்தணுன்னு லெமனுக்கு வளர்த்தணுன்னா இந்த லெமன் நான் ரெக்கவர் பண்ணுறேங்க. சின்னதுலேயே நிறைய கொத்து கொத்தாக காய்க்குங்க. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ பூ இருக்குதுன்னு சொல்லி. இதை நீங்கள் வந்து சின்னதாக ஒரு பாட்டில் போட்டு ஒரு சின்ன இடத்துல ஒரு வீட்டில் ஒரு மூலையாக வச்சிங்களா போதும். இதை அவ்வளோ வருஷத்துக்கு வளர்க்கலாம். நீங்கள் எப்பயுமே லெமன் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது ஒரு டேபிளில் நீங்கள் வச்சிடலாம், அதனால தான் இதுக்கு பேரே டேபிள் லெமனு. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற வெரைட்டி ரெட் லெமனுங்க. லெமன்லேயே ஒரு வித்தியாசமாக நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்களா, ரெட் லெமனுங்க. இந்த லெமன் பார்க்க வெட்டினீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ரெட் கலரில் இருக்குங்க. அதனால தான் இதுக்கு பேர் ரெட் லெமன்னு பேர் வந்துருக்கு. இது நீங்கள் வீட்டில் சின்ன இடத்துலையே வளர்த்தலாம். இதுவும் டேபிள் லெமன் மாதிரி சின்னதாக தான் வரும்.
காய் பார்க்க சின்ன சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வராது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகான ஒரு லுக்கு கொடுக்கும் வீட்டில் வந்து தனியாக வச்சுருந்தோம்மா. இப்போ பார்த்த வெரைட்டி அனைத்தும் நம்ம ஜிஆர் நர்சரியில் அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது வெரைட்டி புதுசாக வேணும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். லெமன் மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான ஃப்ரூட் செடியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. நீங்கள் ஒரு செடி வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை பல்காக வேணும்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஜிஆர் நர்சரியுடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும்னா 9944773269 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் ஒரு புதிய வெரைட்டியுடன் புதிய பிளான்ட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.